இயேசு, அப்பாலே போ சாத்தானே. ஆமென். என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக சொன்னாரா? சாப்டர் க்ளோஸா? அதோட பிசாசு ஓடி போயிட்டான். ஆமென். இப்ப ஏன் இந்த சத்தியத்தை சொன்னேன் அப்படின்னா, சாத்தான் இயேசுவை எப்போ சொல்லிச்சான்? முழுகி ஞானஸ்தானம் எடுத்து வந்த பிறகு. ஆமென். இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில இந்த சோதனை வந்திருக்கோம். முழுகி ஞானஸ்தானம் எடுக்க போறேன்னு ஒப்பு கொடுத்த பிறகு, ஒப்பு கொடுத்த உடனே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இந்த சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமாச்சா? நிறைய பிரச்சனைலாம் உடம்பு சரியில்லாமா ஆக்குவான், வேலை பலுவை உண்டு பண்ணுவான், டக்குன்னு வேலையை பிடிக்கிடுவான். ஆமென். சில காரியங்கள்லாம் அப்படியே வச்சு பயமுறுத்தினான். அதை போடா, இது இல்லைன்னா ஒரு கதவு மூடப்பட்டா இன்னொரு கதவு திறக்கப்படும், நான் அவரை நம்பி வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வேலை கிடைக்கும். இப்படியே ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு. சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அதே மாதிரி நஷ்டங்களும் உண்டாக்குவான், பயத்தை உண்டாக்குவான். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இயேசு உறுதியா பற்றி கொண்டோமானால் ஜெயிச்சுக்கிட்டே வரணும்னு அர்த்தம். ஏன் அப்படி சோதிக்கிறான் தெரியுமா? நம்மளே ஏன் அப்படி நம்ம சோதிக்கிறான்? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் கிடந்தோம். கிறிஸ்தவர்கள் தான் இருந்தோம். ஆனால் பாரம்பரியத்தில் இருந்தோம், பூஜை புனஸ்காரம் பண்ணணும், 4 நட்சத்திரம் பார்த்துருந்தோம், சடங்காச்சாரம் பார்த்துருந்தோம், ராமபாளையம் கண்டம் பார்த்துருந்தோம். அப்போ அவனுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சொல்லிவிட்டு அவனுக்குள்ள தான் நம்ம இருந்தோம். அப்போ கண்டிக்க மாட்டான் அவன். என்னடே இவங்க கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்தையும் செய்கிறாங்க, அதனால இது நம்ம லிஸ்ட்டு, நீ கண்டுக்காத விட்டுரு அப்படின்னு சொல்லி கண்டுக்காத விட்டுருந்தான். அதே சமயம் இவங்க வந்து நம்மளை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க, பரிசுத்தத்தின் பாதையில் போகிறாங்க, நீதியின் பாதையில் போகிறாங்க, சத்தியத்தின் வழியில் போகிறாங்க, கரெக்டான லக்கை நோக்கி போகிறாங்க, இயேசுவை நோக்கி போகிறாங்க. விடவே விடாத நீ அங்கே இங்கே போ, எல்லாரையும் படிக்க குடும்பத்தில் யார் இருக்கிறாங்க மொத்தத்தை பாரு, சின்ன குழந்தை வந்து பெரியவங்க இருக்க போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்? பல பிரச்சனைகளும் கொண்டு பண்ணுறான். என்ன ஏசப்பா எப்படி வசனத்தை கொண்டு ஜெயிச்சாரோ அப்படி நம்ம ஜெயிச்சுட்டு வரீங்க. நம்ம எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். வந்ததுனால தான் இப்போ நீங்கள் கூட நடக்குது. அல்லேலூயா. ஆனால் சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு போனேன், முழு ஞானஸ்தானமாக எடுத்தேன், சத்தியத்தை தான் போய் கேட்குறேன், வாரம் சர்ச்சுக்கு தான் போகிறேன், இந்த கடவுளை தான் தேடி போகிறேன், கட்சியில் இந்த கடவுளுக்கே கண் இல்லாமல் போச்சு சொல்கிறாங்களா இல்லையா? இது வந்து முறுமுறுப்பு. ஆமென். இந்த முறுமுறுப்பு சொல்லிட்டுனா, ஆஹா இவங்க சர்ச்சுக்கெல்லாம் போனாங்க, நல்லா கரெக்டான வழியில் போகிறாங்க. பார்த்தா கட்சியில் அங்கே சுற்றி அவங்க தேவன் மேலேயே பையன் போட்டாங்க. ஓஹோ, அவங்க போயும் பிரயோஜனம் இல்லை, அப்போ நம்ம லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க, விட்டுறா அப்படின்றான். அதை நம்ம தாண்டி பிசாசு சோதிக்கிறான். இயேசு நாமத்தோட கடிந்து கொள்கிறேன் சொல்லிட்டு நல்ல போதகர்களிடத்துலையோ அல்லது நல்ல விசுவாசிகளிடத்துலையோ ஆய்வுக்குரியவர்களிடத்துலையோ ஆலோசனை கேட்டு கரெக்டாக நல்ல வழியில் பரிசுத்தமான வழி இன்னும் சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, ஆஹா இவங்க போகிற போக பார்த்தா சரியில்லை, நம்மளுக்கே ஆப்ரேட் பண்ண போயிட்டு. ஏன்னா இவங்க போய் சத்தியத்தை நல்லா அறிந்து கொண்டாங்கன்னா அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்மளை தான் எதிர்த்து நிற்பாங்க. எங்கெங்க நம்ம போகிறோமோ அதெல்லாம் வந்து துரத்துவாங்க. ஒருத்தோடனே நம்மளுக்கு தாங்க முடியல. எல்லோரும் சேர்ந்து நல்லா ஐக்கியமாகி உண்மையான தேவனை வழிபட்டு உண்மையாக உத்தமமாக இருக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுவோம். அதனால ஒரே கூடாத இன்னும் நல்லா பயங்கரமாக ஊத்தரத்தை கொடு போட்டு மாட்டி வளைச்சி சேர்த்து சின்ன பண்ண மாட்டு அப்படின்னு சொல்லி போட்டு ஹை லெவலில் தூக்கி போட்டுருவான். நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கள் அப்பா உங்களோட பெரியவரா, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நான் சத்தியத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன். உன் கதை யாருன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் தலையை நசுக்கிற இயேசு நாமத்தில் சொல்லி நல்ல ஆலோசனை கேட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தவனா அவன் ஸ்டெப்பாக தூரம் போயிட்டே இருப்பான். ஆனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அதாவது ஏன்னா எவனை விழுங்கலாம் சொல்லி பகை தேடிக்கிட்டே இருக்கிறான். இந்த பகை எப்படி தெரியுமா வரும்? ஒரு ஆணைக்குரிய இடத்துல ஆலோசனை கேட்டா நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட நீ என்ன பெருமைக்கு சொல்ல, அப்போ அந்த ஆணைக்குரிய ஆலோசனை கொடுத்த பிறகு நீ சக்ஸஸ் பண்ணிட்டே போயிருக்கிறோம், குடும்பத்தில் இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வேலை ஆணைக்குரிய ஆலோசனை கேட்காம ஒரு 10 பேர்கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட நம்ம குடும்பத்தில் இருக்க சொந்த பந்தவங்ககிட்ட என்னன்னு தெரியலக்கா ஒரே பிரச்சனை இருக்குது, ஏதாவது பிரச்சனை வந்து வேலை போயிடுச்சு, எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சர்ச்சுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏமா நீ ஏற்கனவே சர்ச்சுக்கு போயிருந்தப்பெல்லாம் நல்லா தானே இருந்த,
அந்த சர்ச்சுக்குலாம் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா? இப்போ இந்த சர்ச்சுக்கு போகணும் அதான் ஒரு பிரச்சனை. நான் சொல்கிறேன், நீ சர்ச்சுக்கு போகிற, சரி போகணும்னு சொல்ல, நீ போய்க்கிற எதுக்கும் போய் கொஞ்சம் சாமியார் இடத்துல இல்லை குடிமேட்டில் அது ஏன்னா போய் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாம், வீட்டில் ஏதாவது பேய் பிசாசு எதனா இருக்குதான்னு பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துக்காமான்னு சொன்னோன்னா, ஆமாம் விஷயத்துல சொல்கிறதும் ஒரு கரெக்டு தான். சர்ச்சுக்கெலாம் போகிறோம், எல்லாம் தான் பண்ணுறோம். ஆனால் பிரச்சனை வந்துருக்குதே. சரி சர்ச்சுக்கு நம்ம போவோம். இவங்க சொன்னாங்கல்ல, பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்னால் தெரியுன்னு சொல்லிட்டு சரி ஒரு ரெண்டு போய் பார்த்து தான் வரலான்னு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. நீ இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ் பண்ணி வர்றது ஒரு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் போய் சேர்த்துல வருதுன்னு அர்த்தம். போயிட்டுனா முடிச்சு கதை, அவ்வளோதான். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை படு மோசமுள்ள தான் இருக்கும். சரியா? அப்போ இப்படி துராலோசனை கொடுத்து அந்த துராலோசனை நிறைய பேர் உண்டு. ஆனாலும் அந்த துராலோசனைக்கு தூரமாக போட்டு சாத்தான காலில் கீழே போட்டு நசுக்கி ஜெயம் கொண்டு செயல்களில் மகத்துவம் தேவன் நல்ல ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க வச்சாரு. கூட்டா சேர்ந்து ஜெபிக்க வச்சாரு, ஒற்றுமையா சேர்ந்து ஜெபிக்க வச்சாரு, சபையா சேர்ந்து ஜெபிக்க வச்சாரு, ஜெபிக்க வச்சு ஜெயிக்க வச்சாரு. ஜெயிச்சுட்டு அதுக்கு நன்றி சொல்றதான் நீங்க கூட்டம். பார்த்தா பிசாசு ஆஹா இவங்களை கவுத்துலான்னு பார்த்தா, இவங்களை பின்மாற்றம் அடைய செய்யலான்னு பார்த்தா, இவங்க வந்து தேவையில்லாத உடன்படிக்கைலாம் வச்சுக்கிட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு எல்லாரும் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிட்டாங்க. வழி இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. சரி சமயம் பார்த்துனே இவ்வளோ தூரம் போயிட்டாங்களா, வீட்டில் வந்து ஒரு புடவை கட்டின்னு வந்து சும்மா அப்படியே வெள்ளை உருவமாக நின்று முகத்தை ஜென்ஸ் மாதிரியா மாற்றி பூனை மாதிரியா மாற்றி எந்த உருவம்னா மாற்றிக்கிடா. இங்கே இருக்கிறவரை எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிச்சு இருக்கிறோம். இதே ஒரு காரியத்தை ஏக்கா ஏமா நைட்டு என்னன்னு தெரியல, அந்த ரூம்ல வந்து திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் புடவை கட்டின்னு வச்சு, இல்லை வேஷ்டி கட்டின்னு வச்சு, இல்லைன்னா லுங்கி கட்டின்னு வச்சுன்னு சொல்லிட்டு துர்ராவாசனை உலகத்தாருக்கு சொன்னு வச்சுக்கேன். எப்போன்னா நீ சர்ச்சைக்கெல்லாம் போக தப்பு இல்லை, நான் வேணான்னு சொல்ல. பேய் வந்து தின்ற, பிசாசு வந்து தின்ற, கபால் பார்த்தா உள்ள நாள் குடுக்குடு மாசம் மாதிரி யாரோ வந்து நிற்கிறான்ற, மந்திரக்காரன் வந்து நிற்கிறான்ற, அப்படியே ஃபுல்லாக மாலை போட்டு அப்படியே பேய் பயமுத்துற மாதிரி நிற்கிறான்ற. போய் மந்திரக்காரன் போய் பார்த்து யாருன்னா எதனா பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு போய் பார்த்துக்கோ. நீ சர்ச்சுக்கு போயமா, நீ சர்ச்சுக்கெல்லாம் போக வேணான்னு சொல்ல, சும்மா ஒரு நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி யாருன்னா துர்ராலோசனை கொடுங்க அனுபவிச்சிங்க. போனோம்னா என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த வீட்டில் பேய் பிசாசு, நான் தானே சொன்னேன் பேய் பிசாசு போயிட்டோம், பேய் பிசாசு இருக்குது உருவத்தை பார்த்தேன் நான் சொன்னேன். அது திருப்பி அப்படியே சொல்லுவான் பேய் இருக்குது வீட்டில் ஆகலை, அது உனக்கே தெரியுதுல. அப்புறம் நீ அவன்கிட்ட ஏன் கேட்குற, அவனுக்கு நான் திட்டுவானல, உடனே என்ன பண்ணுவான் கை கட்டுவான். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஏமாந்துற மாதிரி இருந்தால் பார்த்தா தாயத்தை கையில் கொடுத்து அமைச்சிடுவான். பார்ப்பான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போனோடனே அது எழுச்சி மாயிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டி சொல்லுவானா, நீ எங்கே போயிருக்கிற, பரிசுத்த நகரத்தை நோக்கி போயிருக்கிற, பரிசுத்த தேவனை நோக்கி போயிருக்கிற, பரலோக வாழ்க்கை பயணத்தை நோக்கி போயிருக்கிற, பரிசுத்தத்தை நோக்கி போயிருக்கிற, ஜெயம் கொள்ளுகிற மகளாக போயிருக்கிற. உடனே என்ன பண்ணுவான் பிசாசு, இப்படிப்பட்ட துர்ராலோசனைகளை கேட்டோம்னா உடனே போயிட்டோம்னா ஏசப்பா விட்டு டோட்டலாக போயிட்டுன்னு அர்த்தம். பழைய காட்டிலும் மோசமான நிலைமைக்கு போயிட்டுன்னு அர்த்தம். இப்படி துர்ராலோசனைகளை கேட்காம பரிசுத்த ஆலோசனை கேட்டு அவன் அவருடைய ஆலோசனை நடந்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன வெளிச்சத்தை உண்டாக்கி தேவனுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, காலையில இருந்து இந்த நேரம் வரைக்கும் பிரயாசப்பட்டு என்னால் முடியாது ஆனால் என் தேவன் ஜீவனை கொடுத்தாரு. எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு என் சரீரம் ஒப்பு கொடுத்து என்னால் முடியாட்டிட்டோம். காலையிலேருந்து நைட்டு போடுற வேலை, கிளீன் பண்ற வேலை, ஸ்பீக்கர் போடுற வேலை மொத்தத்தையும் முடியாத ஒரு மனுஷன் செஞ்சுக்கிறாரா, அப்ப தேவன் பெரியவரா சாத்தன் பெரியவர் பெரிய காரியங்களை சேர்க்கிறார். இந்த சாத்தன் என்னாச்சு, அவர் மூலமா நசுக்கப்பட்டாச்சு, நம்ம மூலமா நசுக்கப்பட்டாச்சு. இனிமே அவன் முக்காடு போட்டு வருவான், இனிமே நல்ல போட வைட்டு வருவான், இனிமே மந்திரக்காரன் மாதிரி வருவான். அவன் சாப்டர் க்ளோஸ். ஆமென். அப்போ ஆலோசனை ஆச்சரியமான தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, செயல்களில் மகத்துவமான தேவன்
இப்படிப்பட்ட கூடுகை ஏற்படுத்தி அவரை துதிக்க வச்சு சாத்தானை மிதிக்க வச்சு ஜெயம் கொள்ள வச்சிட்டார். ஆமென். அப்ப ஏசப்பா ஜெயிக்கிறவர். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. முழு ஞானஸ்தானம் எடுக்க எல்லாருமே வரங்க எல்லாருக்குமே உபத்திரவம் வரும். அப்ப சோதனை காலங்கள் வரும். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா டெஸ்ட் வைக்கிறாரு. நீ ஜெயிக்கிறியா இல்ல தோத்து போறியா, முறுமுறுக்கிறியா, என்ன பண்ற, அப்போ கர்த்தரை விட்டு வழி விலகி மறுபடியும் பாவத்துக்குள்ள போறியா இல்ல சக்சஸ் ஆகிறியா டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறோம். ஏசப்பா நம்மள ஜெயிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும்